கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த போன பிப்ரவரி மந்த் அங்கிள் ப்ரேயருக்கு வந்திருந்தேன். அங்கிள் எனக்கு சொன்னாங்க, உன் சுகழ்வாழ்வை துளிர்க்க பண்ணுவேன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக கல்யாண தடை இருந்தது. வீட்டுக்கு போனேன். அப்போ தான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்துருந்துச்சு. இது வரைக்கும் எல்லாமே தடங்களாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வரும், கடைசியில் நின்றுடும். அங்கிள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை விசுவாசிச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். சுகவாழ்வு துளிர்க்க பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வரன் உறுதியாச்சு. பிகேஎன் அவென்யூவில் தான் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் ரோவில் தான் உட்காந்து இப்படி கையேந்தி நின்று ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கிள் அந்த மேரேஜ் டியூன் போட சொன்னாங்க. அப்போ கூட நான் பிலீவ் பண்ணவே இல்லை. அங்கிள் என் கையை பிடிச்சி சொன்னாங்க, பரலோகத்தின் நல்ல ஈவுகளை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாளே எனக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் சொல்லியிருக்காங்க. தேவனுடைய கிருபையினால் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பொள்ளாச்சிலேருந்து வர்றேன். என் பேர் வசந்தா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அவருக்கு ஒரு கையும் காலும் வரல. திடீர்னு நிறைய டாக்டர்கிட்டலாம் போனோம். ஆயிரக்கணக்கான பணங்கள்லாம் செலவு பண்ணோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு கஷ்டத்தில் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது எங்கள் அக்கா மகா இவ சென்னையில் இருக்கா. இவ தான் சொன்னால், அண்ணன் கூட்டத்துக்கு வந்தான்னா இந்த மாதம் வந்தாங்கன்னா அடுத்த மாதம் எனக்கு நல்லாயிடுச்சு அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க. சித்தி, நீங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, கர்த்தர் விடுதலை தருவார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணோன்னே அண்ணன் சொன்னாங்க, மரண கட்டுகள் கழுத்தில் சுற்றி இருக்குது, ஆண்டவர் இப்போதே சுகத்தை தராரு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. ஹார்ட்டையும் ஆண்டவர் இப்போ புதுசாக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஜோம் பண்ணாங்க. வர்றப்போ ரொம்ப முடியாமல் கைத்தாங்களாக தான் கூட்டிகிட்டு வந்தோம் 2 பேரும். பொள்ளாச்சியில் போய் குளிச்சுட்டு அவர் வண்டி எடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையால் நைட்டும் பகலும் ஓடிட்டே இருக்கார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளோடு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகள் இருதயத்தை நீர் குளிர பண்ண விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீங்கள் சுமந்து வந்திருக்கிற உங்கள் துக்கங்களை ஆண்டவர் சுமந்து தீர்க்கிற நாள் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய எல்லா பாவங்களையும் துக்கங்களையும் அவமானங்களையும் சாபங்களையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதன் பிறகு நாம் சுமக்க தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சில வேதனையான காரியங்கள், குடும்பத்தில் வருகிறதான இழப்புகள், சந்திக்கிறதான கஷ்டங்களும் வேதனைகளும் நம்முடைய இருதயத்தை துக்கத்திற்கு நேராக கொண்டு போயிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, துக்கத்தினால எனக்கு தொண்டையே அடைச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, துக்கத்தினால் எனக்கு இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, துக்கத்தினால் எனக்கு மூளையே வெடிச்சிடும் போல இருக்குது என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததற்கு பிறகு உங்களுடைய மூளை வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய தொண்டை அடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, உங்களுடைய நெஞ்சு வெடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன். நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது நம்முடைய எல்லா துக்கங்களையும், மனுகுலத்தினுடைய வேதனைகளையும், எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். சிலுவை சுமக்கும் பொழுது அவர் பல முறை கீழே விழுந்ததாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அந்த சிலுவை மரத்தினுடைய பாரத்தினால் அவர் கீழே விழுந்தார் என்று ஒரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த சிலுவை பாரத்தை காட்டிலும் அந்த சிலுவையோடு கூட ஆண்டவர் சுமந்த நம்முடைய வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் தான் அவருடைய சிலுவையினுடைய வயிற்றுக்கு, அந்த சுமைக்கு அதிக காரணம் என்பதை இந்த வேளையில் நீங்கள் நினைவு கூறும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தபடியினாலே தான் சுமக்க முடியாமல் தள்ளாடி 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 பலமுறை கீழே விழுந்து விழுந்து ஆண்டவர் எழும்பி கடைசியாக அந்த கொல்கதாவிலே போய் அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜெயத்தை மீட்டு தந்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயம் பலவிதமான துக்கத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் வேதனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு காரணம் துக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அநேக கவலைகள் இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இருதயத்தை ஒடுக்கும் என்று சொன்னால் இருதயத்தில் உள்ள வால்வுகளை ஒடுக்கி போடுமாம். அப்படின்னா இந்த இருதய வியாதிகளுக்கு காரணம், மனவியாதிகளுக்கு காரணம் அவனுடைய துக்கங்கள் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம கவலைப்பட்டு வியாதிப்பட்டு ஒரு நாளும் அழிந்து விடாதபடிக்கு, துக்கப்பட்டு நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை சேர்த்து கொள்ளாதபடிக்கு, இன்றைக்கு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டுடைய பாதப்படியில் நம்முடைய துக்கங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு இங்கிருந்து சமாதானமாக போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு சுகர், ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு சுகர் ஃபேக்ட்ரி நிறைய பேருடைய சரீரத்தில் இருக்குது. அந்த சுகருக்கு காரணம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? இது ஒரு பரம்பரை வியாதி. ஓகே, அது பரம்பரை வியாதியாகவே இருக்கட்டும். சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் வாயை கட்டலை அதனால தான் எனக்கு இந்த சுகர் வியாதி அப்படின்றீங்க. நீங்கள் வாயை கட்டுறதுனால சுகர் வியாதி நின்றுறாது. எப்போ உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் சுகர் வியாதிக்கு முடிவு வரும். மருத்துவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா தான் சுகர் ஏறும். பிபி ஏறுறது எதனால தெரியுமா? கவலை, ஓவர் கவலை. இந்த துக்கத்தினால தான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்க பிளட்டினுடைய அந்த ப்ரெஷர் அளவு, சிலருக்கு கோபம் வரும் பொழுது எகிரும், ரொம்ப துக்கமாக இருக்கும் பொழுது லோ ப்ரெஷர் ஆகிடும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வியாதிகளை நீங்களாக சம்பாதிக்காதபடிக்கு, இன்னைக்கு என்ன துக்கம் வந்தாலும், ஒரு மனசில் ஒரு காரியம் வந்தாலும் அதை உடனடியாக அவங்க மனசுக்குள்ளால ஏற்றாம ஆண்டவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்காக நீ சிலுவையில் சுமந்து தீர்த்தேரு, இப்பொழுது அது உங்ககிட்ட நான் சிலுவையில் அரைஞ்சிடறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் சிலுவையில் அரைஞ்சி அது உங்களை பின்தொடராதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய துக்கங்களை எல்லாம் நான் சுமந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அப்போ நம்ம எதுக்கு சுமக்கணும்? இன்னைக்கு என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? என்ன வேதனையோடு கூட வந்திருக்கிறீங்க? குடும்பத்தில் ஒருவேளை பிள்ளையை குறித்த துக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். நீங்கள் துக்கப்பட்டு உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் சக்ஸஸ் ஆக போகிறதில்லை. நீங்கள் துக்கப்பட்டு உங்கள் கடன் அடைக்கப்பட போவதில்லை. நீங்கள் துக்கப்பட்டு உங்கள் பிள்ளைங்க ஜெயிச்சிட போகிறதில்லை. மாறாக அந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அந்த ஆண்டவரிடத்தில் அந்த காரியங்களை நீங்கள் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிங்கன்னா அந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி தருவார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே துக்கத்தோடு அலைந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் உங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்க போகிறார். யோசித்து பாருங்கள், நாயனூர் விதவை, தனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை, புருஷன் ஏற்கனவே மரித்து போய்விட்டார். இருக்கிற சொந்தன்னு சொல்லிக்க ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒரு பிள்ளையும் திடீர்னு மரித்து போன நிலைமையிலே, வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளையை குறித்து எவ்வளவு கனவு கண்டிருப்பா. அந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ கனவுகள் கண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த பிள்ளை மரித்து போன நேரத்திலே, தன்னுடைய வாழ்க்கையே இடிந்து போய் இருண்டு போன நிலைமையில், அந்த பிள்ளை அடக்கம் பண்ணுகிறது வரைக்கும் கடைசி அந்த பிள்ளைக்கு முகத்தை ஒரு வாட்டி பார்த்துடலான்னு சொல்லி வீட்டோடு நிற்காம அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ண போகிற இடத்திற்கு அழுது கொண்டே கூட்டத்தோடு கூடமாய் போகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறாள். அந்த தாயினுடைய துக்கத்தை அவர் அறிந்தவர். யோசித்து பார்க்குறார், இருந்த ஒரு உறவும் இந்த பிள்ளை தானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளையை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதோட கூட இருதயத்தில்
துக்கத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதோடு கூட இந்த மகளுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாத ஒரு அனாதை ஆகிவிடுவாளே என்று சொல்லி அவருடைய மனோ துக்கத்தை கண்டு ஆண்டவர் மனதுருகி அந்த பாடையை சுமந்து கொண்டு வந்தவர்களை பார்த்து நிற்க சொல்லி அந்த பாடையை தொட்டார். அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்திரு. அடுத்த நிமிஷத்தில் அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்திருந்தான். அந்த தாயினுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவனுடைய கையில் அந்த பிள்ளையை கொடுத்து விட்டு ஆண்டவர் அடுத்த ஊழியத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவளுடைய துக்கத்தை ஆண்டவர் மதிக்கிறவர். அவளுடைய துக்கத்தினுடைய வேதனையுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டவர். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய பிள்ளை ஷாவின் விளிம்பில் கிடக்கும் பொழுது இயேசுவை தேடி வருகிறான். எல்லா மருத்துவமும் அவன் பார்த்து விட்டான். ஒன்றிலும் குறையாத நிலையிலே அந்த பிள்ளை மரித்து போகும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்ட நிலைமையில் குற்றுயிராய் கிடக்கிற பிள்ளையை வீட்டிலே போட்டுவிட்டு இனி ஒரே வழி இயேசு வருவர்தான். ஆண்டவரை தேடி வந்து தன்னுடைய துக்கத்தை, இருதயத்தில் இந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சுட்டான். ஆண்டவரே, என் பிள்ளை ஷாவின் பள்ளத்தாக்கில் கிடந்து கஷ்டப்படுகிறாள், என் பிள்ளைக்காக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தகப்பனுடைய இருதயத்தினுடைய மனோ துக்கத்தை ஆண்டவர் அறிந்து அந்த துக்கத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி ஜெபாலய தலைவனுக்கு பின்னால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய துக்கத்தை மாற்றிட்டு தான் போகிறார். நான் அங்கே தானே போகிறேன், அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லி போகிற வழியில் 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கிராஸ் பண்ணுற வழியில் கிராஸ் பண்ணி, ஆண்டவரே, நான் ஒரு 12 வருஷமாக துக்கமாக கிடக்கிறேனே, எந்த வைத்தியர்களாலும் குணப்படுத்த முடியல, சொத்தெல்லாம் காலியாச்சு ஆண்டவரே, ஆனாலும் இந்த தீராத உதிரப்போக்கு இன்னும் குறையல ஆண்டவரே, ரொம்ப துக்கமாக இருக்கும். 12 வருஷமாக மனோ வியாதி அவளுக்கு. ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறாள். அப்போ கூட இல்லை நான் வேறு வேலையாக போகிறேன், நான் இன்னொரு முறை வந்து பார்க்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஏன் தெரியுமா? 12 வருஷ துக்கம் எப்படி இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் உடனடியாக நின்று அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விட்டுட்டு திருப்பி ஜெபாலய தலைவர் வீட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது இன்னும் அதிக கொடிய துக்கம் உள்ள ஒரு செய்தி வருகிறது. உங்கள் பிள்ளை மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி. எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த தகப்பனுக்கு. உடனே ஆறுதல் சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். கவலைப்படாத, உன் பிள்ளை சாகலை, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறாள், உற்சாகப்படுத்தினார். அவன் துக்கப்பட்டு அந்த வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதுக்காக கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படியும் ஒரு அற்புதம் செய்ய போகிறோம், அதுக்குள்ளால் அவனுடைய இருதயம் பிள்ளை செத்து போச்சுன்னு துக்கப்படக்கூடாது என்பதற்காக நீ கவலைப்படாத, உன் பிள்ளை சாகலை, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறா. ஆண்டவர் அந்த மனுஷனோடு போனார். நேர போய் அங்கே இருந்த எல்லாருடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். இவனுடைய துக்கம் அல்ல, அங்கிருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் எல்லாருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தலிதா பூமி ஒரே வார்த்தை சொன்னார், சிறுப்பிள்ளையை எழுந்திரு. அடுத்த நிமிஷத்தில் அவள் எழும்பி உட்கார்ந்தாள். தகப்பன் கையில் கொடுத்துட்டு சந்தோஷமாய் வெளியே வந்தாள். இப்படி அடிக்கிட்டே போகலாம். லாசருடைய மரணம், மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்து அவருடைய இந்த யூத ஜனங்கள் அழுகிறதையும் கண்டு ஆவியிலே துக்கம் கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை துக்கப்பட்டாராம். அந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் துக்கப்பட்டார். நீங்கள் துக்கப்படும் பொழுது உங்களோடு கூட துக்கப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த வசனம் அதான் சொல்ல, மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருக்கிற யூத ஜனங்கள் அழுகிறதையும் கண்டு ஆண்டவர் ஆவியிலே கலங்கி துக்கப்பட்டு அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஒருவேளை நீங்களும் என்னென்ன துக்கங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த நாள் உங்கள் துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற நாள். உங்களுடைய துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்க்கிற நாள். உன்னுடைய துக்க நாட்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிற நாள். ஹல்லேலூயா. ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. 18வது வசனம் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலேயுமே இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ஒரு மனுஷன் துக்கப்படுகிறான், குடும்பத்திலே கொடுமையான சில காரியங்கள் நடக்கும் பொழுது, அழிவுக்குரிய காரியங்கள் வரும் பொழுது, மரணங்கள் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய இருதயம் ரொம்ப துக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் ஏசாயா 60:18 மூலமாக சொல்லுகிறாரு, இனி கொடுமை உங்கள் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் உங்கள் எல்கையிலும் இருக்காது. ஹல்லேலூயா.
நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய கொடுமைகளை அனுபவித்து வேதனையோடு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை கொடுமைப்படுத்தின மாமியார் இன்னைக்கு போனதுக்கு பிறகு மருமகளை ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் போகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு மாற்றங்களை கொண்டு வர போகிறார். இனி கொடுமை உன் குடும்பத்திலே இருப்பதில்லை. உங்கள் பிள்ளைகள் வாழப்போன இடத்திலே இனி கொடுமை இருப்பதில்லை. உங்கள் பிள்ளைகள் பணி செய்கிற இடத்திலே இனி கொடுமை இருப்பதில்லை. அழிவும் நாசமும் இனி இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். அநேக அழிவுகளை இவ்வளவு நாள் நீங்கள் சந்தித்திருக்கலாம். பொருளாதார சீரழிவுகளை பார்த்திருக்கலாம். உயிர் சேதங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப பார்த்து நீங்கள் அன்பை நேசித்த யாரோ ஒருவர் நீங்கள் மரித்து போனது நிமித்தம் கூட இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த துக்கத்தை எல்லாம் இன்றைக்கு ஏசப்பாவுடைய பாதப்படியில் இறக்கி வச்சிருங்க. ஆண்டவரே, நான் சுமக்கவே மாட்டேன். நீங்கள் சொல்லிடுங்க, மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துக்கங்களை சுமந்தேன் என்று சொன்னீரே. இதுக்கு மேலே நான் திரும்பி போகும் பொழுது எந்த துக்கத்தையும் சுமந்துட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தேன் என்று இன்றைக்கு எங்களிடத்தில் சொன்னீர். குறிப்பாக நாங்கள் அன்றாடம் சந்தித்து வருகிற எங்களுடைய சோதனைகளின் நிமித்தம் வருகிற துக்கங்கள், உபத்திரவங்களின் நிமித்தம் வருகிற துக்கங்கள், சிக்ஷையினால் உண்டாகிற துக்கங்களுக்கு சமாதானமான பலனை தருவேன் என்று சொன்னீர். இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருவேளை விசுவாச சோதனைக்காக சில சிக்ஷைகளை அனுபவித்திருந்தால், சில வேதனைகளை நீர் அனுமதித்திருந்தால், அவைகள் எல்லாம் இன்றைக்கு சமாதானமான பலனை தரும்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். யோபுவை போல எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றத்தை தாரும். இவருடைய கடன்கள் மாறட்டும், இவருடைய நிந்தைகள் மாறட்டும், இவருடைய குடும்பத்தில் இருக்கிற அழிவுகளும் நாசங்களும் மறைந்து போகட்டும், இவர்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கும் கொடூரங்களுக்கும் முடிவு உண்டாகட்டும். புருஷனிடத்திலிருந்து அனுபவித்த கொடுமைகள், மாமியாரிடத்தில் அனுபவித்த கொடுமைகள், மனைவியிடத்தில் அனுபவித்த கொடுமைகள், அத்தனை கொடுமைகள் நிமித்தம் நடந்த துக்கங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து யோபுக்கு இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து கொடுத்தது போல இன்றைக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைக்கிறேன். இன்றைக்கு பிறகு இவருடைய துக்கம் சமாதானமான பலனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லப்பா, எந்தெந்த பிள்ளைகள் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அநேக காரியங்களிலே தனக்கு எதிர்மறையாக இருக்கிறதை உணர்ந்தும் இன்னும் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் பாவத்தின் நிமித்தம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா துக்கங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வர இவர்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த பாவத்திலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. உணர்வுள்ள இருதயத்தை இவர்களுக்கு பொருத்துவீராக. ஆண்டவர் அருவருக்கிற எந்த ஒரு பாவத்திலும் விழுந்து அதன் நிமித்தம் தாங்களே தங்களை உருவ குத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். பாவத்தினால் உண்டான துக்கங்களுக்கு முடிவை கொண்டு வர இன்றைக்கு என் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுப்பார்களாக. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தான், ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அதில் உறுதியாயிருந்தான். அதன் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு ராஜாவின் கொலுமண்டபத்தை கொடுத்தீர். இன்றைக்கும் என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து அதன் நிமித்தம் ராஜாவின் கொலுமண்டபத்தை தக்க வைத்துக் கொள்ள, நல்ல வேலையை தக்க வைத்துக் கொள்ள, நல்ல எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள, நல்ல ஒரு ஆவிக்குரிய சமாதான புருஷனை பெற்றுக்கொள்ள, நல்ல கற்பத்தின் கனிகளை பெற்றுக்கொள்ள சேனைகளின் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.